ஹலோ மக்களே 333வது எபிசோட் பெறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மாதரா சொல்லிட்டு இருக்கான், வெறும் பவரை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்றான். உன்னோட விருப்பத்தை வச்சு என்ன ஜெயிக்கலாம் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து லேடிஸ் சொல்றா, டே நீ எல்லாமே தப்பா பேசுறடா, எப்பவுமே என்னோட ஊரோட வில் ஆஃப் ஃபயர் என் உடம்புல இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாவா. என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் நான் சாதாரணமா வைக்கலடா, அதை நான் டெவலப் பண்ணிட்டடா, இந்த மெடிக்கல் லாவே நான் தாண்டி வந்திருக்கேன்னு சொல்றாவா. ரூல் நம்பர் 1 என்ன தெரியுமாடா, எந்த ஒரு மெடிக்கல் நிஞ்சாவுமே அவனோட பேஷண்ட் சாகுத வர அவன் வந்து முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாதுன்னு சொல்றாவா. ரூல் நம்பர் 2 என்னன்னா, மெடிக்கல் நிஞ்சா எப்பவுமே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போடக்கூடாது. ரூல் நம்பர் 3 என்னன்னா, அவன் டீம்ல அவன் கடைசி வரை இருந்து அவன் தான் கடைசி சாவுத மாதிரி இருக்குன்னு சொல்றாவா. இதை தாண்டா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்றாவா. ஆனா இதுக்கப்புறம் ஒரு ரூல் இருக்குன்னு சொல்றாவா. யார் ஒருத்தர் நிஞ்சா ஆர்ட் மிட்டாட்டிக் ரீஜெனரேஷன் 100 ஹீலிங் ஜுட்ஸ்ல மாஸ்டர் ஆகுறாங்களோ இந்த ரூல்ஸ் யாருமே மதிக்க தேவையில்லைன்னு சொல்றாவா. 4 காகேஸ் மிரண்டுட்டாங்க. என்னது 100 ஹீலிங் ஜுட்ஸுவான்னு சொல்லிட்டு உன்னை மாதிரி சொல்றான். இந்த மாதிரி ஒரு ஜுட்ஸு நான் கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காம, இது ஒரு ஃபார்பிடன் ஜுட்ஸு, இது எனக்கு மட்டும் தான் ஒத்துவருன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் ஒரு மெடிக்கல் நிஞ்சா மட்டும் தான் பேட்டிலுக்குள்ள இறங்கலாம்னு சொல்றாவா. பார்ட்டிகல் ஸ்டைல் வேணா என்னை அடிச்சிருக்கலாம், அது ஒரே ஒரு மெடிக்கல் நிஞ்சால என்னை தொடர்ந்து லாய்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லேடிஸ் சொல்றா, இவங்க 4 பேர் ஒர்க் பண்ணோம், அது ஒர்க் ஆகல, இப்ப 5 பேர் வந்து ஒர்க் பண்றோம், எங்களோட ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் ஒன்னும் ஆர்டினரி மெடிக்கல் நிஞ்சாலாம் கிடையாது சொல்லிட்டு அந்த பக்கத்துல வந்து அடிக்க வரா. பார்த்தா சுசானா ஓபன் பண்ணிட்டான். ஆனா அவனோட சுசானாவே கிராக் பண்ணிட்டா ஒரு நிமிஷத்துல. இவன் வந்து ரைகேகி அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல, ஆனா பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஃபயர் ஸ்டைல போட்டு அட்டாக் போடுறான். அதுக்குள்ள வாட்டர் ஸ்டைல போட்டு மிசுகை களத்துல இறங்கிட்டா. வாட்டர் டிராகன் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு அவ அட்டாக்க போட்டு அப்படியே சுசானாவை லாக் பண்ணி மேல கொண்டு போறா. பார்த்தா பின்னாடி ரைகேகி சுஜியை மாசம் வந்து லேட்டல் போட்டு ஒரு அடியை போடுறாங்க. பார்த்தா லேடிஸோட ஒரு அடி அடிக்க பார்த்தா சுசானாவே தும்பு தும்பா போயிருச்சு. உன்னை வந்து மாதர சொல்றான், நான் இதை ஒத்துக்கிடுதேன், நீ ஒண்ணு வீக் உமன்லாம் கிடையாதுன்னு சொல்றான் அவன். ஃபர்ஸ்ட் ஒன்ன கொல்றேன், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா காகேசையும் கொல்றேன்னு சொல்றான் அவன். ஏன்னா நீ தானே அவளை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்றான் அவன். லேடிஸ் சொல்றான், நான் செத்தம்னா பாத்துக்கலாம்னு சொல்றாவா. உன்னை வந்து மாதரா சொல்லிட்டு இருக்கான், டே காசிரமா நீ என்னத்தை விட்டுட்டு போனன்னு தெரியலடா, ஆனா உன்னோட செல்ஸ்லாம் இங்க இருந்துகிட்டு என்னைய போட்டு இன்னும் பாடுபடுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான் அவன். நீ போன பிறகு என்னை இவ்வளவு பாடுபடுத்தியேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். மாதரா சொல்றான், இது எல்லாமே என்னோட லிட்டில் பிரதர் கண்டி தான் சொல்றான் அவன். அவனோட விஷுவல் பவரை எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்றான் அவன். லேடிஸ் சொல்றா, அதே கண்டி தான் நானும் இறங்கிருக்கேன்னு சொல்றாவா. உன்னை லேடிஸ் சொல்றா, நீ சொல்றது எல்லாமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மாதர சொல்றான், காலகாலமா வந்து இந்த வெறுப்பு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான் அவன். நீ உன் தம்பி செத்ததுக்கான இவ்வளவு போராடுற மாதிரி மாதரா சொல்றான். அப்புறம் இங்க டானா கட்டுறாங்க, சோசா எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே மாதரா வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு டான் கேட்காரு. ஆமான்னு சொல்றாரு சோசா. ஆனா கவலைப்படாதீங்க, 5 காகேஸும் சண்டை போட்டுருக்காங்க, அதுல லேடி சுனாடே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சுனாடே வந்து ஹொக்காகே இருக்காளா அப்படியான்னு சொல்லிட்டு டான் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றாரு சோசா. நீங்க என்ன ட்ரீம் வச்சிருந்தீங்களோ அதை லேடி சுனாடே தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. ஆனா இப்ப லெஜெண்டரி சன்னிலே ஒரே ஒரு ஆள் உயிரோடு இருக்காங்கன்னா அது லேடி சுனாடே மட்டும் தான் சொல்றாரு சோசா. இங்க லேடி சுனாடே மாதரா விட்டு தொழிலும் தொழிக்கா. ஆனா மாதரா பேப்பரா பறக்கான். நீ செத்ததுக்கு பிறகு ஹேட்டட பரப்ப நினைக்கன்னு சொல்லி கத்துறாவா. கேசிகே உன்னோட ஆட்டத்தை கட்டு சொல்லி ரைகே சொல்லிட்டு இருக்காரு. உன்னை மண்ணை வச்சு லாக் பண்றான் அவன். கிராண்ட் சாண்ட் மசிலியும் போட்டுட்டு தான் ஒரு வழியை சீல் பண்ணியே முடிச்சாங்க மாதராவை. சீல் பிடிச்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு லேடி சுனாடே சந்தோஷப்படுறா. பார்த்தா மாதரா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சுசோனை வச்சு குத்தி தூக்கிட்டான் லேடி சுனாடேவே. பார்த்தா 5 காகேஸும் மிரண்டுட்டாங்க. அப்படி குத்தி தூக்கிட்டு வெளியே வரான் அவன். உடனே மாதரா சொல்றான், இவ்வளவு நேரம் நீங்க சீல் பண்ணது வந்து ஹாசிராவோட உட்ஸ்டில்னு சொல்றான் அவன். என்னோட விஷுவல் பவரால மட்டும் தான் மிச்சம் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. சரி ஹோக்காக இனிமேல் நீ ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. உடனே வந்து டான கட்டுறாங்க. டான் சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் மாதராவை ஸ்டாப் பண்ணுங்க, மாதராவில உங்களால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். மாதராவை ஸ்டாப் பண்ணா எவன் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டானோ அவனை போய் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு டான். அவ்வளவு பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு சோசா கேட்காரு. ஆமான்னு சொல்றாரு டான். 5 காகே சண்டை போடுறாங்க, அப்படி ஈக்குவலா நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோசா கேட்காரு. ஆமான்னு சொல்றாரு டான். டான் சொல்றாரு, நீங்க நினைச்ச அளவுக்கு மாதரா வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஹாசிராமாவை தர மாதரா வேற யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அவரு. உன்னோட பேரியரை போட்டு என்னைய மட்டும் இங்க லாக் பண்ணி வச்சிருங்க, மிச்சம் எல்லா ஆளையும் வந்து மாதரா கூட சண்டை போட அனுப்புங்க சொல்லிட்டு இருக்காரு டான். சோசா சொல்றாரு, ஹெச்கியூல இருந்து எந்த ரிப்போர்ட் வராம நான் இங்க இருந்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு டான். அதை கேட்டு அமைதியா இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் இட்டாச்சி வந்து சாஸ்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். சடனா இட்டாச்சி சம்மனிங் ஜுட்ஸு போட்டு காக்கா வரைக்கிட்டான். சாஸ்கி என் பின்னாடி ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு சாஸ்கியை தசை திருப்பிட்டு இட்டாச்சி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா தலைவன் கபுட்டோ இருக்க இடத்து தேடி வந்துட்டான் அவன். உடனே சொல்றான், என்னடா இவன் பேரியர்லாம் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு சுசோனை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு உள்ளே இறங்கிட்டான் அவன். உடனே கபுட்டோ சொல்றான், டே நீ என்னோட பேரியரே தாண்டி விட்டியடா, நீ உண்மையிலே சூப்பரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சியை பார்த்து. பார்த்தா அவன் வந்தது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இட்டாச்சி சொல்றான், ஒரு டைம்ல வந்து நீ கண்ட்ரோல் பண்ணல, உன்னோட சக்கரவனை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதை பின் பாயிண்ட் பண்ணி அந்த லொகேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றான் இட்டாச்சி. இந்த ஜுட்ஸ்ல வீக்னஸே இதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். அடுத்து நீ எதையும் போடல, நீ எல்லாம் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இட்டாச்சி. உடனே கபட சொல்லிட்டு இருக்கான், நான் எந்த சினபி வந்து என்னை இப்படி தாண்டி வரும் நினைச்சு கூட பார்க்கல, அதனால நான் அதை யோசிக்கவே இல்லைன்னு சொல்றான் அவன். இட்டாச்சி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கபட சொல்றான், நீ என்னை கொன்னாலும் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல முடியாதுன்னு சொல்றான் அவன். என்னால ஒருத்தனால மட்டும் தான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றான் அவன். அதனால உன்னால என்ன கொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நானா மட்டும் தான் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸை ஸ்டாப் பண்ண முடியும், நீ என்னை பயம் கொடுத்தனால நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. பார்த்தா வெளியே சாஸ்கி எல்லா காக்கையும் போட்டு தள்ளிட்டு ஸ்ட்ரெயிட்டா கபுட்டா இருக்க இடத்துக்கே வந்துட்டான். பார்த்தா சாஸ்கி உள்ள வந்துட்டான். உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சு இட்டாச்சி, நீ என்னடா இங்க பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு கேட்காம சடனா கபுட்டோ மிரட்டான், டே சாஸ்கி எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு. உடனே சாஸ்கி சொல்றான், டே ஒராச்சி மாறு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னு ஒராச்சி மாறு இல்லன்னு சொல்றான் கபுட்டோ. உடனே வந்து வாய்ஸை கட்டனே, டே கபுட்டோ நீன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்கான். லெவலடா சாஸ்கி, இந்த வாரம் நீனும் பார்ட்டிசிபேட் பண்ண வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. அது மாதிரி இட்டாச்சி, இவனுக்கு நீ தேடி வந்தான்னு சொல்லி கத்துறான் சாஸ்கி. உனக்கு
கபுட்டோ சொல்றான் சரி நீ எதுவும் பேசாத நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான் கபுட்டோ. இட்டாச்சி சொல்றான் நான் இங்க வந்தது இந்த கபுட்டோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஸ்டாப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை கபுட்டோ சொல்றான் டே நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டோம்லடா இந்த ஜுட்ஸுக்கு வந்து வீக்னஸும் கிடையாது ரிஸ்க்கும் கிடையாது உனக்கு இன்னமாடா புரியலன்னு சொல்றான் கபுட்டோ. நீ என்னை அடிக்க வந்தாலும் சாஸ்கி ஒன்னும் பாத்துக்கலாம் இருக்க மாட்டான் அவனே உன்னை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. உடனே சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான் டே கபுட்டோ என்னடா பண்ற அதை முதல்ல சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே கபுட்டோ சொல்றான் உன் கண்ணு போனதுக்கு அப்புறம் உன்னோட பிரதர கண்ணு வந்து உனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அந்த சமயத்துல வந்து இந்த உலகமே கொஞ்சம் மாறி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. அவன் டோபி வார ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லிட்டு கேட்காம அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு இதை பத்தி தான் தெரியுமா சொல்லிட்டு கபுட்டோ கேட்கான். ஆமாடா 4th கிரேட் நிஞ்சா வார டோபி ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து கபுட்டோ சொல்றான் கவலைப்படாத நானும் டோபி ஒன்னு சேர்ந்துட்டோம் 5 நேஷனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். இப்ப 5 நேஷன் அலைடிஸ் நேவி ஃபோர்ஸ் மாதிரி ஒன்னு சேர்ந்துட்டானுங்க இப்ப அவனுங்களுக்கு எங்களுக்கு தான் வாருன்னு சொல்றான் அவன். உடனே சாஸ்கி சொல்றான் 5 நேஷனுக்கு ஈக்குவலா உங்களால சண்டை போட முடியும்னு சொல்றான் அவன். அப்படிதான் இல்லடா எங்க கைதாண்டா ஓங்கி இருக்குன்னு சொல்றான் கபுட்டோ. எங்கள்கிட்ட 1 லட்சம் ஒயிட் ஜெட்ஸ் இருக்குன்னு சொல்றான் நாங்க அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி இருக்கோம்னு சொல்றான். அது போக ரீஅனிமேட்டட் பெட்டாலியன் வரை உருவாக்கி இருக்கேன் கின்கக்கு ஜின்கக்கு ஃபார்மர் மெம்பர் ஆஃப் 7 ஸ்வார்ட் ஆஃப் நிஞ்சா மிஸ்ட் 2nd சுஜிகாக 3rd ரைகாக 2nd மிஸ்ஸுக்காக 4th கசிகாக இந்த மாதிரி எவ்வளவு பெரிய இறக்கிருக்குன்னு சொல்றான். நிறைய பேர் பேரெல்லாம் சொல்ல முடியாது ஆனாங்க வாரே வேற எவ்வளவு போய்கிட்டு இருக்கு இதுல உங்க அண்ணனே ரீஅனிமேட் பண்ண ஆளுதான்டா சொல்றான் அவன். உன்னை சாஸ்கி முடிக்காடே இவன் பண்ண வேலைனாலதான் இட்டாச்சி வந்திருக்கானு சொல்லிட்டு கபுட்டோ சொல்றானா கவலைப்படாத எல்லாத்தையும் பிளான் பண்ணதே மாதரா உச்சிகான்னு சொல்றான் அவன். மாதரா வந்து இந்த மொத்த உலகத்தையும் வெறுத்தான் அதனாலதான் ப்ராஜெக்ட் சுக்கினோமியை கொண்டு வரும்னு நினைச்சான்னு சொல்றான் அவன். ப்ராஜெக்ட் சுக்கினோமினா என்னன்னு சொல்லிட்டு சாக்கி கிடைக்கிட்டு இருக்கான் இந்த மொத்த வேர்ல்டையுமே வந்து கெஞ்சுட்சுக்குள்ள ஆழ்த்திடுவான்னு சொல்றான் அவன். அது டென்டைல யூஸ் பண்ணின்னு சொல்றான் அவன். ஒருத்த அங்க இருந்துகிட்டு இந்த மொத்த உலகத்தையும் ஆளுவாண்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் 7 டெய்ல்டு பீஸ்ட் பவர் எடுத்துட்டான் இன்னும் 8 டெய்ல் பவரும் 9 டெய்ல் பவர் மட்டும் அவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இப்ப மாதராவும் களத்துல இறங்கிட்டான் கண்டிப்பா அந்த 2 டெய்ல் பீஸையும் லாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. அதுக்கப்புறம் இங்க மாதராவை கட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இப்ப மாதரா கேட்கான் சரி ஒரு ஆளா போட்டுலேச்சு இப்ப அடுத்து சண்டை போட போறது யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லேடிஸோட ஒண்ணு சாகல அப்படி கத்திக்கிட்டு எந்திக்கா சடனா ஒரு கையில சக்கரா கொண்டு வந்து வெட்டி வீசா சுசோனாவே அந்த கத்தியை வெளியே கொண்டு போயிட்டு சடனா அந்த கத்தியை வச்சு மாதராவே அடிக்காவா. பார்த்தா அவனோட டிஃபென்ஸ் தான் மாசா இருக்குமே சடனா சுருங்கினத்துக்கு அடிச்சு வீசுதான் லேடி சுனடையவே செத்துட்டான்னு பார்த்தா திரும்பி அசால்ட்டா எஞ்சி வந்துகிட்டு இருக்கா லேடி சுனடே. இவ்வளவு அடிபட்டு நீ எப்படி மூவ் பண்றன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் சொல்றா லேடி சுனடே. பார்த்தா அவளோட காயம் ஆல்ரெடி ஆறிக்கிட்டு இருக்கு. அடே நீ சொன்ன ரூல் 4 இந்த பவர் தானான்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். அடே ஹாசிராமா பவர் மாதிரி தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். மாதரா சொல்றான் இந்த மாதிரி ஜுட்ஸு யூஸ் பண்ணல என்ன கொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்கான். சடனா பின்னாடி சுஜிகை வந்துட்டாரு நான் யூஸ் பண்ணி உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பார்த்தா பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ணி தொலைச்சு எரிய போறாரு. பார்த்தா அவன் அசால்ட்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான் பார்ட்டிகல் ஸ்டைல் எல்லாம். உடனே சொல்றான் ரெனிகன் வந்து எல்லா ஜுட்ஸும் அப்சர்வ் பண்ண உனக்கு தெரியாதா நிஞ்சுட்ஸ்லாம் இனிமேல் என்கிட்ட ஒர்க் ஆகான்னு சொல்றான் மாதரா. டே என் கதையை நீ முடிக்கணும் என்னை பிசிக்கல் அட்டாக் பண்ணணும் அப்படிதான்டா என்னை சீல் பண்ண முடியும்னு சொல்றான். உடனே சுஜிகை சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி என்னோட பார்ட்டிகல் ஸ்டைல வச்சுதான் உன்னை அட்டாக் பண்ண இப்ப ஏன்டா ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. டே என்னோட உடம்புல ஹாசிராமா பவர் இருக்குன்னு உங்கள்ட்ட காமிக்க நினைச்சேன்டா அதனால தான்டா வேணும்னே அட்டாக்க வேணும்னு சொல்றான் அவன். லேடி சொல்லிட்டு நக்கலா சிரிக்கா உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்றாவா என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். சரி எங்கள்ட்ட ஹாசிராமா மூஞ்ச கட்டன்னு நினைச்சு அப்பனா கிட்ட உட் ஸ்டைல யூஸ் பண்ணி சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அப்பனா எங்களை பார்த்து பயந்தியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னது கரெக்ட் தானே பயந்துருக்கு தானே செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே சுத்தி 5 பேரையும் பார்க்க அவன். பார்த்தா அவங்க எல்லாம் வெறித்தனமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 5 பேருக்கு நான் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கா மாதரா உன்னை மிஸ் சொல்றா அதனாலதான் நாங்க வின் பண்ண போறோம்னு சொல்றாவா. நீ நினைக்கலாம் என்னடா 5 பேருக்கு ஒருத்தங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நீ மாதரா உச்சிக்கு அதனாலதான் நாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு சொல்றா மிஸ்ஸுக்காக. மாதரா சொல்றான் இந்த ரேஷியோ சரியாவே இல்ல நம்ம வந்து கரெக்டா சண்டை போடுவோமா நீங்க சொன்ன மாதிரி 5க்கு 1 சண்டை போடுவோம்னு சொல்றான் அவன். பார்த்தா என்ன பண்றோம்னா 25 உட்லோன இறக்கி விட்டான். பார்த்தா 5 பேருக்கு 1ன்னு அவன் ரேஷியோ இறக்கி விட்டான். மாதரா சொல்றான் நீங்க சொன்ன மாதிரி 5 பேருக்கு 1 5 காகேசி 25 மாதரான்னு சொல்றான் அவன். சரி இப்ப உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன் இந்த குளோனுக்கு எல்லாமே வந்து நான் சுசோனாவை இறக்கணுமா வேண்டாமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நக்கல் பண்றான் அவன். அதுக்கப்புறம் கபுட்டோ கட்டுறாங்க கபுட்டோ எல்லா விஷயத்தையும் சாஸ்கிட்ட சொல்லிட்டேன் எப்படிலாம் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ எதுக்கு இட்டாச்சு வந்த ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன்ட்டு. அது மாதிரி இவனை தேடி எப்படி நீ வந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்றான் இட்டாச்சி ஏன்னா இவன் கண்ட்ரோல் எல்லாம் மீறி நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றான். கபுட்டோ சொல்றான் நீ சொல்றது கரெக்ட் தான் இட்டாச்சி நான் உன்னை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் உன்னோட கெஞ்சுட்ஸு யூஸ் பண்ணி இதெல்லாம் உடச்சு வந்துட்டேன்னு சொல்றான் அவன். இட்டாச்சி சொல்றான் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு அடுத்த ஆர்டர் எல்லாம் கேட்டு பழக்கம் கிடையாது அதனால தான் நான் சொந்தமா இறங்கிட்டேன்னு சொல்றான் இட்டாச்சி. சாஸ்கி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கான். கபுட்டோ சொல்றான் இன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரியே நீ பாட்டுக்கு தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் சாஸ்கியை பார்த்து கபுட்டோ. பார்த்தா இங்க இட்டாச்சி தனியா பேசிக்கிட்டு இருக்கான். டே கபுட்டோ உன்னை கொல்ல தாண்டா நான் இங்க வந்தேன்னு சொல்றான் அவன். ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஒரு ஃபார்பிடன் ஜுட்ஸுன்னு சொல்றான் அவன். கூட சொல்றான் டே நீ எனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு உன் தம்பியவே உன்னை பார்க்க வச்சிருக்கான் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இட்டாச்சி சொல்றான் டே இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு திரும்பி வந்தவங்களுக்கு மனசுலாம் ஒண்ணும் கிடையாடா செத்தவங்களை வந்து வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்த கூட சண்டை போட வைக்க இதை பார்த்தாலே அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இறந்தவங்களை திரும்பி சண்டை போட வைக்கிறது எவ்வளவு பெரிய வழி தெரியுமான்னு சொல்லி கேட்கான். ஆல்ரெடி நாங்களே வருத்தத்துல தாண்டா இறந்திருப்போம் ஆனா திரும்பி எங்களை உயிரோட வர வச்சு எங்களோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப பாதிக்க வைக்க பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. கபுட்டோ சொல்றான் ஒரு உச்சியா வம்சத்தையே அழிச்சவன் நீலாம் ரொம்ப பாவமா பேசுற பத்தியா எனக்கு அதான்டா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. நீ பண்ண தப்ப வந்து உணர்ந்துட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. நீ என்னனாலும் நினைச்சுக்கோடா உன்னை கொல்ல தாண்டா வந்திருக்கான்னு சொல்றான் இட்டாச்சி. கபுட்டோ சொல்றான் சாஸ்கி நீ என் கூட டீம் போடு இட்டாச்சி நம்ம 2 சேர்ந்து போட்டு தள்ளுவோம் திரும்பி உச்சியாவை அழிச்சு தள்ளலாம்னு சொல்லிட்டு இருக்கான். 2 டீம் சேர்ந்து இட்டாச்சியை
கொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே பவரை வந்து யூஸ் பண்ணிருக்கோம், ஒரே மாஸ்டர் கூட வந்து வேலை பார்த்திருக்கோம், அதெல்லாம் நம்ம ரெண்டு டீம் போடுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஏய் ஒராச்சி மாதிரி என்னோட மாஸ்டர் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் ஒன்னும் உங்களோட டீம் போடலாம் வரல, நான் மெயினா வந்தது இட்டாச்சிட்ட பேசன்னு சொல்றான் சாஸ்கி. சடனா சாஸ்கி வந்து கபுட்டோ போட்டத்துல போறான். அதுக்குள்ள இட்டாச்சி அவன் குணையை வச்சு தடுக்கான். அவனை கொன்னுட்டோம்னா அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல என்ன ஒரு மைனஸ்னா இவனை கொன்னுட்டோம்னா அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல முடியாது, அதுக்கப்புறம் எல்லாவனும் கெஞ்சுட்ஸுக்குள்ள மாட்டிக்கிடுவானு சொல்றான் அவன். நான் இவனை என்னோட சுக்கினோமிக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் இவனை என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்னு சொல்றான் இட்டாச்சி. கபுட்டோ சொல்றான் சரி நீங்க பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டீங்களா, ஆல்ரெடி சொன்னதாண்டா இந்த ஜுட்ஸுக்கு வீக்னஸே கிடையாது சொல்றான் அவன். இட்டாச்சி சொல்றான் டே எல்லா ஜுட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த ஜுட்ஸோட வீக்னஸ் என்ன தெரியுமாடா, அதுவே நான் தான் சொல்றான் இட்டாச்சி. சடனா தலைவன் மங்கைக்கு சரிங்கன்னு ஆக்டிவேட் பண்றான். சாஸ்கி சொல்றான் டே இட்டாச்சி நீ எப்பவுமே என்கிட்ட பேச மாட்டேங்க, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ சாகத்தாண்டா செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி இந்த வட்டியாச்சும் நீ சொன்னதை செய், இவன் கதையை முடிச்சு என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இட்டாச்சி சொல்றான் ஆல்ரெடி செத்தவனை போட்டு ஏன்டா உயிர் எடுத்துக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கபுட்டோ சொல்றான் ரெண்டு பிரதர் சேர்ந்து என்ன ஸ்டாப் பண்ணவடா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அண்ணன் தம்பி வேற லெவலா இருக்கானுங்க. அதோட எபிசோட் முடிஞ்சு அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணவங்க. See you, bye.